தொகுதி வருவதை பொறுத்த மட்டில் முதலில் குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த பிரச்சனையை அவர் கிளப்பியதற்கு பிறகுதான் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறதோ அத்தனை முதல்வர்களும் ஒன்று கூடி இது குறித்து ஒரு முடிவெடுத்த பிறகுதான் ஒன்றிய அரசு பொய்யான வாக்குறுதிகளை தருவதைப் போல இதில் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது இதை தெளிவுபடுத்துவதற்கு அவளால் ஒன்றும் முடியவில்லை. 2027க்கு இப்போது கணக்கெடுப்பை தள்ளி போடுகிறார்கள் என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறுகிறார்கள். இந்த தொகுதி சீரமைப்பில் நிச்சயமாக தமிழ்நாடு பாதிக்கும், அதே போல் தென் மாவட்டங்களே பாதிக்கும் என்பதை தளபதி தெளிவாக சொன்னார். இது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார். இவ்வளோ பேசுகிற எடப்பாடி, இப்பொழுது அறிக்கை விடுகிற எடப்பாடி சட்டமன்றத்தில் ஆதரித்தார். அப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணியில் சேரவில்லை. இப்போ பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தவுடன் வாய்ஸ் மாறுகிறது. இப்பொழுது அவர் பாஜகவினுடைய ஊதுகுரலாக இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி ஒரு தந்திரமாக ஒரு கையாளுறாங்க. எவ்வளவு இவர் ஒப்பந்தத்துக்கு முன்னாடி கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி சேருவதற்கு முன்னாடி என்னென்ன திட்டினாரோ அதற்கெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்குற வகையில் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு அவங்க போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் தான் எடப்பாடி இந்த மாதிரிலாம் பேசி கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கூட்டணி சேருவதற்கு முன்னாடி என்ன பேசினார், இப்போ என்ன பேசுகிறார்?